அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 மூளைகள் வாங்கி இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மூளைகள்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிண்டாமல் அப்படியே இந்த மாதிரி கடாயை குலுக்கி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ அந்த மூளைகளை பெரட்டி விட்டுடலாம் டீஸ்பூனால். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. வாங்க இது எப்படி இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 3 தக்காளியை நல்லா அரைச்சி அதோட விழுதை சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மிளகு, சீரகம், சோம்பு தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரையும் நல்லா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்து கட்டியாகிற வரைய வேகட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம மூளைகள்லாம் சேர்த்து அழகாக மெதுவாக மசாலா எடுத்து அந்த மூளைகள் மேலே பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கடாய் டாஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவை எடுத்தும் சேர்க்கலாம். அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை தூவிட்டோம்னா ரெடியான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூளை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.